Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்க கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் தோத்து போற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பலாக்காயை வச்சு நம்ம பிரியாணி பண்ண போறோம். இந்த பிரியாணில அந்த மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் கொண்டு வரதுக்காக ஸ்பெஷலா மசாலா ஒன்னு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற அளவுகளோட இந்த பிரியாணி நீங்க பண்ணும்போது நிஜமாவே பலாக்கால தான் பண்ணிருக்கீங்களா இல்ல மட்டன் வச்சு பண்ணிருக்கீங்களா அப்படினு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்மதி அரிசியை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற வச்சுக்கலாம். அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊற வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து 300 கிராம் அளவுக்கு வருது. இப்போ அந்த அரிசியை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியில் கூட இந்த பிரியாணி பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பலாக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் கிட்ட வருது. இதில் இருந்து நான் பாதி மட்டும்தான் நான் அன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 300 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கோம். அதனால் பாதி யூஸ் பண்ணால் போதும். பலாக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கத்தியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பால் வந்து ஒட்டாது. இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பலாக்கா வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பலாக்காய் வந்து கருக்காது. ஓரளவுக்கு மீடியம் பீஸாகவே கட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். அடுத்தது பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக வந்து மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க. இது கூடவே ஜாதிக்காய் கொஞ்சம் ஒரு 2 மிளகு சைஸுக்கு போட்டிங்கன்னா போதும், ஜாஸ்தி வேணாம். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாக்காவை ஒரு குக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பலாக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஜாஸ்தி விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயெல்லாம் நல்லா குழஞ்சிரும். அதனால் நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் பண்ணுறோம், இது மட்டன் கிடையாது. அதனால் கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா அந்த காயெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து அந்த தண்ணி எல்லாத்தையும் உடனே வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பிரியாணி பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலாலையும் சேர்த்துருக்கோம். அதனால் 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஜாதிப்பூ, அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இது கூட நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறி அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறமா மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் மல்லித்தழையெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பிரியாணி மசாலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ பிரியாணி செஞ்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மசாலா போட்டு வதக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்துடும். இப்போ மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பலாக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பலாக்காயை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும்.
வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கும்போது இந்த காயெல்லாம் உடஞ்சிராமல் பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும். இந்த தண்ணி கொதித்து அந்த அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே லெவலுக்கு வந்ததும் இதை வந்து நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ வந்து கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி வீட்டில் தேவையில்லாத தோசை தவா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை அது மேலே வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக இந்த மாதிரி ஏதாவது இடிக்கல் தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தோசை கல் சூடாகணும் இல்லையா, அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 25 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் நெய்யை மேலே போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக அரிசியெல்லாம் உடையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அந்த பலாக்காய் கூட பார்த்திங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க நம்பவே மாட்டாங்க நீங்கள் இது வந்து பலாக்காயில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. பலாக்காய் சீசன் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.